வெல்கம் டு ஹரிஜோ சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொண்டக்கடலை கிரேவி. இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 1/4 கிலோ சுண்டலை போட்டுக்கலாம். இது நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதிலையே சேர்த்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இந்த விசில் வரதுக்குள்ளே இந்த சுண்டலுக்கு தேவையான கிரேவியை செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, 6 பல் இஞ்சி, 3 தக்காளி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே அந்த பேஸ்ட்டை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ தக்காளி வெங்காயமோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நல்லா கிளறி ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். இதில் நம்ம வேக வச்ச சுண்டலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி, இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகிறதுக்கு நான் கொஞ்சம் சுண்டலை எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு பார்த்தா நம்ம சுண்டல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கலாம். இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.